கைஸ் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ப்ளோ சொல்லணும். ஏன்னா மேட்ச் ஸ்டார்ட் ரீசெண்டாக விளையாட ஒரு மேட்ச்ல அவருக்கு ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து நம்ம சிஎஸ்கே ஓவரால் இந்த ஐபிஎல் 2026 ப்ராக்டிஸ் கேம்ப் நாவலூர்ல போயிட்டு இருக்குல்ல, அங்க நடந்த ஒரு சில விஷயங்களையுமே பார்க்கலாம். அண்ட் அப்புறம் சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கேட புது ஜெர்சி பார்த்தீங்கன்னா அசோக் ஐலாண்ட் ஆட் பண்ணிருக்காங்களே, அந்த ஒரு லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு பார்த்தா அட்டன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபியூச்சர் பிரசன்ட் ரெண்டு பேருமே ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன் இப்போ, அண்ட் ஃபியூச்சர் ஆயுஷ் மாத்ரே இவங்க ரெண்டு பேருமே தான் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் கேக்வாட் நல்லாவே பேசியிருந்தாரு. அண்ட் வில் டெஃபினெட்லி கோயிங் ஃபார் த 6th டைட்டில்ன்ற மாதிரியும் ருத்து சொல்லியிருந்தாரு. டெஃபினெட்லி கைஸ் அது நடக்கணும் இந்த வருஷம். நம்மளுக்கு டெஃபினெட்லி நம்ம எல்லாருமே அந்த 6th டைட்டில் தான் வெயிட் பண்றோம். ருத்ராஜ் கேக்வாட் அஸ் கேப்டனா அந்த 6th டைட்டில் வின் பண்ணி கொடுக்கணும் சிஎஸ்கேக்கு. வின் பண்ணியும் நம்ம தலை கையில் அந்த ட்ராஃபியை பிடிங்க தலைன்னு அவர் கொடுத்தாருன்னா ஸோ இந்த ஐபிஎல் 2026 நம்ம எல்லாருமே நல்லா முடியும். அண்ட் பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்க போகுதுன்னு. ருத்ராஜ் கேக்வாட் டெஃபினெட்லி சொல்லியிருக்காரு, நாங்கள் ஐபிஎல் 2026 வின் பண்ணுவோன்னு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சீசன்லன்னு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ப்ளோ சொல்லணும் கைஸ். ஏன்னா சிஎஸ்கே நடந்து முடிஞ்ச ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன்ல மேட்ச் ஆட்ட எடுத்திருப்போம். மனுஷன் ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த அளவு பெரிய ஃபார்ம்ல இல்ல. அது அப்படி நினைச்சாரா என்னன்னு தெரியல. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நடக்கிற ஷெஃபீல்ட் ஷீல்டு டோர்னமெண்ட்ல அவர் ஒரு டீமுக்கு விளையாடுறாரு. அந்த டீமுக்கு ஒரு மேட்ச் ஆடும் போது இந்த ஒரு இன்ஜுரி ஒரு நேற்று ஏற்பட்டிருக்கு. அதாவது அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டிங் பண்ணியிருந்திருக்காரு கைஸ். அந்த கேட்ச் பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா மனுஷன் கேட்சையுமே விட்டாரு, அவர் கையிலுமே சரியான அடி வாங்கியிருக்காரு. மேட்ச் ஸ்டார்ட் அதுக்கு ஒரு பெரிய அடி இல்லைன்னா கிரவுண்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் அவர் கிரவுண்ட் விட்டு வெளியே போயிட்டாரு கைஸ். அவருக்கு அந்த ஒரு இன்ஜுரி அவ்வளவு சிவியரா இருக்கான்னு இன்னும் தெரியல. ஃபுல்லா அவரோட இன்ஜுரி பத்தி இன்னும் ரிப்போர்ட் பண்ணப்படல. இப்போதைக்கும் அவர் கையில ஃபிங்கர் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவரோட ஃபுல் ரிப்போர்ட் வந்தா கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணலாம். ஆனா சிஎஸ்கேக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய ப்ளோ சொல்லணும். ஏன்னா மேட்ச் ஸ்டார்ட்டுக்கு ஃபிங்கர் இன்ஜுரி லைட்டா அந்த மாதிரி இருந்தா சரியாயிடும். ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள ரெடி ஆயிட்டாருன்னா அண்ட் நோ ப்ராப்ளம் சிஎஸ்கே கேம்ப் வந்து ஜாயின் பண்ணுவாரு. அண்ட் சப்போஸ் அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரியா இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீசன் ஐபிஎல் மிஸ் பண்ற மாதிரி ஆச்சுன்னா அண்ட் ஃபிராக்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுன்னா கண்டிப்பா அவர் டெஃபினெட்லி சிஎஸ்கே அவருக்கு ஆஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கண்டிப்பா போய் ஆகணும். அந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு போனா அது நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் ஆட்டம் கைஸ். மேத்யூ ஷாட் எப்படி ரூல்ட் அவுட்டா இல்லையான்னு. ஹோப்ஃபுல்லி கைஸ் அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரியா இது இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல அவர் ரெடி ஆகிற மாதிரி இருந்தா இது நல்லா இருக்கும் சொல்லணும். அது இல்லைன்னா டெஃபினெட்லி சிஎஸ்கே கோயிங் ஃபார் த ரீப்ளேஸ்மெண்ட் தான், வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. அதுதான் சிஎஸ்கேக்குமே நல்லது சொல்லணும். அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா கைஸ் ஐபிஎல் 2026 சிஎஸ்கே லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே சிஎஸ்கே அவங்களோட ஐ பர்ஃபார்மன்ஸ் சென்டர் நாவலூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பிளேயர் நல்லாவே கலக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல. அவர் தான் சஃப்ராஸ் கான். அன்எக்ஸ்பெக்டடா அவர் நம்ம எடுத்தோம். பட் அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல கலக்கிட்டு இருக்காரு சொல்லணும். அதை தவிர்த்து ஆயுஷ் மாத்தி நல்லா பண்றாரு. ஊர்வில் பட்டேல், நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் இவங்க எல்லாருமே கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல சிஎஸ்கே சஃப்ராஸ் கானுக்கு ஒரு வீடியோ கிளிப் ரிலீஸ் பண்ணாங்க. மனுஷன் தரமான ஃபார்ம்ல இருக்காரு நினைக்கிறேன். கண்டிப்பா சிஎஸ்கே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவர் பேட்டிங் கிளிப்ஸை பாருங்க. கைஸ் ரீசெண்டா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். கார்த்திக் சர்மா இந்த மாதிரி சிஎஸ்கே பேட்டிங் கேம்ப்ல என்னதான் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவர் ஃபுல் ஃபிட்டா இருக்காருன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே நெட்ஸ்ல அவர் பேட்டிங் பண்ணலன்னு. ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் கோச்சஸோட ஒர்க் பண்ற மாதிரி நெட்ஸ்ல பேட்டிங் ஆடுற மாதிரி வீடியோ கிளிப்ஸ் கிடைச்சிருக்கு. மீடியா டீம் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். அண்ட் கார்த்திக் சர்மா பேட்டிங் ஆகிற மாதிரி வீடியோ கிளிப்ஸ் கொஞ்சம் தெளிவா ரிலீஸ் பண்ணுங்களேன். நாங்க அவரோட பேட்டிங் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே அட்மின் இதை கொஞ்சம் பாருங்க கைஸ். அதை தவிர்த்து நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கே நெட்ஸ்ல போலிங் போற மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்திருக்கு. பார்க்கறது நல்லா இருக்குங்க. ருத்து போலிங்லாம் போடுறாரு. அந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. ஸோ அதை தவிர்த்து சிஎஸ்கே ஃபாஸ்ட் பாலர் குர்ஜாப் சிங்கா இருக்கட்டும், நம்ம ஏகே அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், நம்ம கலீல் அகமது இவங்க எல்லாருமே சிஎஸ்கே நெட்ஸ்ல கலக்கிட்டு இருக்காங்க. முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும். ஸோ ஃபார் சிஎஸ்கே அந்த வீடியோ கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். அப்போ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ இன்னும் லைக் கொடுங்க. மறக்காம தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நல்லா சிஎஸ்கே கண்டல வந்து சிந்திக்கும் முறை உங்கள்ட்ட விடை பெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன் கைஸ்.